8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் நவம்பர் 2ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் நவம்பர் 5ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் நவம்பர் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பணப்பட்டுவாடா புகாரில் தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் மட்டும் சட்டப்பேரவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வரும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதாகவும் நவம்பர் 2ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என்றும் நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் நவம்பர் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ சீனிவேல் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியில் அக்டோபர் 26இல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் நவம்பர் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் நவம்பர் 22இல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமிக்காக நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜான்குமார் எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து நெல்லித்தோப்பு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 4 தொகுதிகளுக்கான தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடைபெற தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். மேலும் வாக்காளர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையிலே அல்லது பணம் கொடுக்கக்கூடிய வகையிலே செயல்படுவதை முன்கூட்டியே இந்திய தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும். இப்படி இந்த தேர்தலை ஜனநாயகபூர்வமாக, நேர்மையாக, நியாயமாக நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. புதுச்சேரியில் காலியாக உள்ள நெல்லித்தோப்பு தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதாக புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்துள்ளார். The Model Code of Conduct மாதிரி நன்னடத்தை விதிகள் அரசியல் கட்சிகள் மற்றும் கேண்டிடேட்ஸ் மற்றும் மாநில அரசுக்கும் பொருந்தும். This model code will also be applicable to the union government as far as the Puducherry Union Territory is concerned. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற 22,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை பெரம்பூரில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பெரம்பூரில் உள்ள தென்னக ரயில்வே கல்லூரியில் இருந்து பெரம்பூர் ரயில் நிலையம் வரை திமுகவினர் பேரணியாக சென்றனர். பெரம்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் பின்னர் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் தடையை மீறி ஸ்டாலின் உள்ளிட்டோர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடி செல்லும் புறநகர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு ஓட்டேரியில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். சென்னையில் 9 இடங்களில் நடைபெற்ற மறியலில் பங்கேற்ற 5,641 ஆண்களும் 820 பெண்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். நிச்சயமாக 2 நாட்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தலைவர் கலைஞர் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு டெல்டா பகுதிக்கு முக்கியத்துவம் தந்து போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்றிருக்கிறது. இன்று எந்தெந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கவில்லையோ அந்தந்த மாவட்டங்களில் நாளைய தினம் நிச்சயமாக பங்கேற்கிறது.
சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட TR பாலு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, முன்னாள் அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். தாம்பரம் ரயில் நிலையம் முன்பாக கூடிய திமுகவினரை போலீசார் தடுத்தபோது தடுப்புகளை மீறி ரயில் நிலையத்திற்குள் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த ரயில்களை திமுகவினர் மறித்தனர். மத்திய அரசை கண்டித்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய பாஜக அரசையும் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசையும் கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் கோவை தங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசை கண்டித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் மக்கள் நல கூட்டணி சார்பில் சென்னை சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் G. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் சென்று ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். போராட்ட நெருப்பு அணையாது. தமிழர்களின் உள்ளங்களிலே நெஞ்சங்களிலே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு, அதன் அடையாளம் தான் இந்த ரயில் மறியல் போராட்டம். இந்த போராட்டம் புதிய புதிய வடிவங்களை எடுக்கும். மத்திய அரசு தன்னை திருத்திக் கொள்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த திருவனந்தபுரம் விரைவு ரயில், அகமதாபாத் செல்லும் நவஜீவன் விரைவு ரயில் மற்றும் புறநகர் ரயில்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறித்தனர். இதனை அடுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமாவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்காமல் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் மோடி தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டதாக விவசாய சங்க கூட்டமைப்புகளின் தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணியில் ரயில் மறியல் போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதை நிறைவேற்ற வேண்டிய பாரத பிரதமர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மறுக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார். உண்மைக்கு புறம்பாக பேசி இந்திய பாராளுமன்றத்தையே தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீதே களங்கம் கற்பிக்கிறார். இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது, எங்களுக்கு வாழ வழியில்லை என்று சொல்லிதான் காவிரி டெல்டா உள்ளிட்ட தமிழக விவசாயிகள் ஒன்றுபட்டு அனைத்து ரயில் பாதைகளிலும் இன்றைக்கு கையகப்படுத்துகிற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவிரி நீரை பயன்படுத்திக் கொள்வதில் அறிவியல் பூர்வமான மேம்பட்ட முறைகளை கையாள வேண்டியது அவசியம் என காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தெரிவித்துள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தது. அதில் தண்ணீர் பற்றாக்குறையால் கர்நாடகாவும் தமிழ்நாடும் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி நிலவரப்படி கர்நாடக அணைகளில் 22.90 TMC தண்ணீரும் தமிழகத்தின் மேட்டூர் அணையில் 31.66 TMC தண்ணீரும் இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மே மாதம் வரை கர்நாடகாவிற்கு 59.48 TMC தண்ணீர் தேவையும் தமிழகத்திற்கு 160 TMC தண்ணீர் தேவையும் இருப்பதாக உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இரு மாநிலங்களிலும் காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயமும் வேலை வாய்ப்பும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடற்கரையோர டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீர் உவர்ப்பாக இருப்பதால் அங்குள்ள விவசாயிகள் விவசாயத்திற்கு காவிரி நீரை மட்டுமே நம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள போதிலும் காவிரி நீரை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அறிவியல் பூர்வமான மேம்பட்ட முறைகள் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் ஆன்லைன் மூலம் அணைகளில் உள்ள தண்ணீரின் அளவை அறிந்து அதற்கேற்ப வெளிப்படையான முறையில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்றும் தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ளது. மேலும் தண்ணீரை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அறிவியல் பூர்வமான மேம்பட்ட தொழில்நுட்பம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஆய்வு அறிக்கை கர்நாடகாவிற்கு சாதகமாக உள்ளதால் உச்சநீதிமன்றம் இந்த அறிக்கையை நிராகரித்துவிட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கூறியுள்ளனர். காவிரி தொழில்நுட்ப குழு வருகை என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். அதை நாங்கள் ஏற்கப் போவதில்லை. நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை கர்நாடகத்திடமிருந்து பெற்றுத் தருவதற்கு மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு அறிக்கையை மத்திய தொழில்நுட்ப குழு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப குழு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையை காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் நாங்கள் நிராகரிக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை கருகி கொண்டிருக்கக்கூடிய பயிர்களை பாதுகாப்பதற்கு, உடனடியாக தண்ணீர் திறப்பதற்கு, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் திறப்பதற்கு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும். சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரித்த தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் முதலமைச்சரின் உடல்நிலை முன்னேறி வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். சீக்கிரத்தில் அவர் முழுமையான குணநலம் பெற்று மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை அவர் தொடர்ந்து செய்வதற்கு விரைவில் குணநலம் பெற வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வரின் உடல்நிலை குறித்து வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விரைவில் குணமடைந்து காவிரி பிரச்சினை, மீனவர் விவகாரம் மற்றும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு ஆகிய பிரச்சினைகளை தீர்த்து சரித்திரத்தில் இடம்பெறுவார் என கூறினார். காவிரி நதிநீர் உரிமையை பெறுவதிலும் மீனவர்களின் உரிமையை காப்பாற்றுவதிலும் அந்நிய ஆதிக்கத்தாலும் ஆன்லைன் வணிகத்தாலும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சில்லறை வணிகத்தை காப்பதிலும் தமிழக முதல்வர் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள் என நம்பிக்கையும் தெரிவித்து முதல்வர் பூரண குணமுடைய இறைவனை வணங்கி விடைபெறுகிறோம். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோர் கைது செய்யப்படுவது குறித்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில், தமிழகத்தில் நடப்பது ஜனநாயக ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா என்று கடுமையாக விமர்சித்து எழுதியுள்ளார். தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றினை அவர் தனது ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியுள்ளார். அதில் தமிழக முதலமைச்சரின் உடல்நிலை பூரணமாக குணம் பெறத்தான் வாழ்த்துவதாய் தெரிவித்து சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புகிறார்கள் என்ற பெயரில் பலரை எந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்கிறீர்கள் என்றும் அவர் கேட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமீறல்களையும் அரசு நிர்வாகம் செயல் இழந்துள்ளதையும் சுட்டிக்காட்டி 356வது சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவேன் என்றும் மார்க்கண்டேய கட்ஜு கூறியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புபவர்கள் தகுந்த ஆதாரத்துடனே கைது செய்யப்பட்டு வருவதாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு அணிச் செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எங்கள் அம்மாவை பற்றி பேசினா அம்மாவோட விங்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வதந்தி பரப்புனா இது எங்களோட கடமை. அதே மாதிரி ஒரு காவல்துறைகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது ஒரு காவல்துறையோட கடமை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்துட்டு, ஏன்னா இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ண அனைவருமே ஒரு தகுந்த ஆதாரத்துடன் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எல்லாருமே. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, காவல்துறைக்கும் தெரிஞ்சது. இப்போ காவல்துறை இப்படி பண்ணிச்சுங்கிறது காவல்துறை மேலே ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு. இதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் கீழடி தொல்லியல் ஆய்வு பணிகளை விரைந்து முடித்து வரலாற்று ஆய்வகம் அமைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கீழடியில் கிமு 2050 முதல் கிமு 5000 வரையிலான காலத்தைச் சேர்ந்த பழந்தமிழர் வாழ்வியல் குடியிருப்புகள் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் புதைந்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். கீழடி அருகே சிலைமானைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாலசுப்ரமணியன் என்பவரின் முயற்சியால் கீழடியில் கிடைத்த தொல்லியல் பொருட்களை பாதுகாக்க வரலாற்று ஆய்வகம் அமைக்க தமிழக அரசு முன்வந்துள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். கீழடியில் எடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை பெங்களூருக்கு எடுத்துச் செல்லக்கூடாது என கோரிய வழக்கு நாளை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கீழடியில் உள்ள தொல்லியல் பொருட்களையும் பெங்களூரு கொண்டு செல்லப்பட்ட பொருட்களையும் வைக்க நிரந்தர இடம் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வைகோ கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வு பணிகளிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் தமிழக அரசு தலையிட்டு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரி விடுதியில் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரியில் திருப்பூரைச் சேர்ந்த லோகேஷ் என்ற மாணவர் பயோகெமிக்கல் பிரிவில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கல்லூரி விடுதியில் லோகேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது தற்கொலையால் சக மாணவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தேர்வில் தோல்வியடைந்ததன் காரணமாக பெற்றோரை அழைத்து வரும்படி நிர்வாகம் கூறியதால் லோகேஷ் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னை SRM பள்ளியில் தொடர்ந்து தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குதுப்தீன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நான் இப்போது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள SRM நைட்டிங்கல் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பள்ளி கட்டடத்திலிருந்து தான் கடந்த 7ஆம் தேதி 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி லோகமித்ரா, சூளைமேட்டைச் சேர்ந்த இளங்கோ சிலம்பரசனுடைய தம்பதியினுடைய மூத்த மகள் லோகமித்ரா கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்த மொட்டை மாடியினுடைய சுற்றுச்சுவர் கட்டமைப்பை நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 1.5 அடி உயரத்தில் தான் இருக்கிறது. தற்போதுதான் அதனுடைய உயரத்தை அதிகப்படுத்தி 6 செங்கல் வைத்து சுமார் 1 அடி அளவுக்கு உயரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இருந்த 1.5 அடி உயரத்தில் அந்த சுற்றுச்சுவருடைய அமைப்பை பார்க்கும் பொழுது முகப்பில் அழகுபடுத்துவதற்காக ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது தவிர தரைதளத்திற்குடைய உயரமும் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கழித்துவிட்டு பார்க்கும் பொழுது அந்த சுற்றுச்சுவருடைய அமைப்பு 1 அடிக்கும் குறைவாக, அதாவது 30 சென்டிமீட்டருக்கும் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருந்துதான் அந்த சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறாள். தற்போது இந்த சுற்றுச்சுவர் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட முழுமையாக பணி நடைபெறாமல் பூச்சிகள் பூசப்படாமல் இருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு பிறகு பள்ளி இயங்கவில்லை. இதனால் தங்களுடைய கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர் தரப்பிலும் பெற்றோர் தரப்பிலும் குற்றம் சாட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பள்ளி கட்டிடத்திற்கு மீண்டும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதற்கும் பெற்றோர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இது தொடர்பாக ஊடகங்களை சந்தித்து தங்களுடைய குறைகளையும் சந்தேகங்களையும் வெளிப்படையாக தெரிவிப்பதற்கும் பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். காரணம் என்னவென்றால், லோகமித்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொழுது, அதாவது இறந்த லோகமித்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொழுது அவர்களுடைய அந்த சிறுமியினுடைய பெற்றோரை அந்த பெற்றோர் ஊடகங்களை சந்திக்க விடாமல் நெருக்கடி கொடுத்து மிரட்டியதாகவும் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தனர். இதனால் தங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வருமோ என்ற அச்சத்தில் தற்போது பெற்றோர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் தரப்பில் ஊடகங்களை சந்திக்க அச்சம் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த கட்டடத்திலிருந்து, அதாவது சுற்றுச்சுவர் உரிய அளவில் உயரமில்லாத சுற்றுச்சுவர் அமைப்பு கொண்ட இந்த பள்ளியில் தங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்புவதற்கு அவர்கள் கவலை தெரிவிப்பதற்கு காரணம் என்றால், இந்த இடத்திலிருந்து அந்த சிறுமி எப்படி விழுந்து உயிரிழந்தார் என்ற சந்தேகம் முழுமையாக தங்களுக்கு நிவர்த்தி செய்யாத வரையில் எப்படி தங்களுடைய குழந்தைகளை மீண்டும் இந்த பள்ளிக்கு அனுப்புவது என்பதுதான் இந்த பெற்றோருடைய கேள்வியாக இருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்தக்கூடிய அந்த வேளையில் 2 மணி அளவில் எப்படி அந்த மாணவி அங்கே சென்றால் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த பொறுப்பாக கவனித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இப்படி கவனக்குறைவாக இருந்தால் எப்படி தங்களுடைய குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புவது என்றும் அவர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர், கவலை தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன். இத்துடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை வழங்குவார் மகேஷ். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சன் குழுமத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கு 2G அலைக்கற்றை வழக்கை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி OP சைனி முன்பு நடைபெற்று வருகிறது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை CBI சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி OP சைனி கடந்த செப்டம்பர் மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து 2G வழக்கை விசாரிக்கக்கூடிய CBI சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என கூறி சவுத் ஏஷியா என்டர்டைன்மெண்ட், சன் டைரக்ட் டிவி மற்றும் சவுத் ஏஷியா FM லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதிகள் கெக்கர் மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது.
அப்போது சிபிஐ வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிப்பதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 2G முறைகேடு நடந்த காலகட்டத்தில்தான் ஏர்செல் மேக்சிஸ் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளதாகவும் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்திலும் அலைக்கற்றை ஒதுக்கீடு சம்பந்தப்பட்டிருப்பதால் 2G வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை விசாரிக்கும் என்று கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களை மனதில் வைத்து மீண்டும் ராமர் பிரச்சனையை பாஜக கையில் எடுப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2017 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் ஜனநாயகத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும் எதிரான நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் ராமர் கோயில் பிரச்சனையை மீண்டும் கையில் எடுத்து உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக ஏடுகளில் செய்தி வந்திருப்பதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். லக்னோவில் தசரா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மதசார்பற்ற குடியரசு என இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே பொறிக்கப்பட்டுள்ளதை புறக்கணித்து ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டதாகவும் கருணாநிதி விமர்சித்துள்ளார். மேலும் பாபர் மசூதி அமைந்துள்ள இடத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ராமாயண அருங்காட்சியகம் அமைப்பதற்காக 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதையும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச தேர்தலை கருத்தில் கொண்டு மத உணர்வுகளை தூண்டி இந்துக்களின் வாக்குகளை பெற பாஜக முயல்வதை கண்டிப்பதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, நாளொரு வேடம் பொழுதொரு நடிப்பு என்ற கபட நாடகமாடும் செயல்களை ஊக்குவிப்பதை பிரதமர் மோடி தவிர்த்துவிட்டு நாட்டு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துவது நல்லது என்றும் வலியுறுத்தியுள்ளார். விஜயகாந்துடன் திருநாவுக்கரசரின் திடீர் சந்திப்பு குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு திமுகவுக்கு எதிரானது என 26.3% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறு ஏதும் இல்லை என 29.66% பேரும், தேர்தல் அரசியல் என 44.04% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு திமுகவுக்கு எதிரானது என 23% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறு ஏதுமில்லை என 26% பேரும், தேர்தல் அரசியல் என 51% பேரும் கருத்து கூறியுள்ளனர். கோவை ஈஷா மையத்தின் முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் பொய் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவையைச் சேர்ந்த சிவா என்கிற யானை சிவசண்முகம் ஈஷா யோகா மையத்தின் வனப்பகுதிகளில் யானை வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு, பழங்குடியின மக்களின் நிலங்கள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவற்றுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடி வருகிறார். இந்நிலையில் கோவை ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்ற மலைவாழ் பெண்ணிடம் இலவச வீட்டுமனை பட்டா பெற்று தருவதாக கூறி 4000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும் பணத்தை திரும்ப கேட்டபோது அந்த பெண்ணை மானபகம் செய்ததாகவும் கூறி சிவா கைது செய்யப்பட்டார். ஆனால் சிவா மீது தொடரப்பட்ட வழக்கு ஈஷா யோகா மையத்தின் பின்னணியில் புனையப்பட்ட பொய் வழக்கு என குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் சிவாவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் வங்கி ஒன்றில் பெட்ரோல் குண்டு மற்றும் கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டியவர் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் குண்டு வீச்சில் காவல்துறை ஆய்வாளர் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் உள்ள பொதுத்துறை வங்கி ஒன்றில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தாம் அரசினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வங்கி ஊழியர்களிடம் கேட்டுள்ளார். தாங்கள் எதுவும் செய்ய முடியாது என வங்கி ஊழியர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த நபர் வங்கியை உட்புறமாக பூட்டினார். பின்னர் தம் வசம் இருந்த பெட்ரோல் குண்டு மற்றும் கத்தியை காட்டி ஊழியர்களை அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வங்கி கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அப்போது மர்ம நபர் வீசிய பெட்ரோல் குண்டு பட்டு ஆய்வாளர் ஒருவர் காயமடைந்தார். பின்னர் மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பது தெரியவந்தது. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கத்தி எல்லாம் பாக்கெட்லேருந்து கத்தி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாங்க. ஒரு பேக் ஒன்று இருந்தாங்க, அதுலேருந்து கத்தி 2 இதை எடுத்து நைஃப் எடுத்து கையில் வச்சாங்க. எங்கள் உள்ளே பூட்டினால எங்களுக்கும் வெளியே போலீஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியல. மிரட்டிகிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் தரீங்கன்னு சொன்னால் இல்லை அது வர வேண்டியவங்கெல்லாம் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நேரம்.
சாத்தூரில் அரசு பேருந்து ஒன்றில் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சரணடைந்த முகமது ரஃபீக் என்பவரிடம் 4 நாட்கள் விசாரணை நடத்த போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே படந்தால் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டார். பேருந்தில் இருந்த கருப்புசாமி என்ற இளைஞரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் கடந்த 13ஆம் தேதி மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் முகமது ரஃபீக் என்பவர் சரணடைந்தார். முகமது ரஃபீக்கை 10 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க கோரி சாத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கீதா ராணி முகமது ரஃபீக்கிற்கு 4 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிட்டார். ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு நிலங்களை மீட்க சிறப்பு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என தமிழக வருவாய்த்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு நிலங்களை மீட்க வேண்டும் என்றும் அரசு நிலங்களை பாதுகாக்க சிறப்பு குழு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி PVR மேனன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு நிலங்களை மீட்க சிறப்பு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என தமிழக வருவாய்த்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசு குழு அமைக்கவில்லை எனில் நீதிமன்றமே ஒரு குழுவை அமைத்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் வருவாய்த்துறை 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையை அடுத்த எண்ணூரில் மர்ம காய்ச்சலுக்கு மேலும் ஒரு பெண் உயிரிழந்ததால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் இர்னாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக இதுவரை 17 பேர் பலியாகியுள்ள நிலையில் தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. 3 நாளாக ஃபீவர் இருந்துச்சு. சரிங்களா, நல்லா தான் இந்த ஃபீவர் இருந்தாலும் பொண்ணு சீரியஸாலாம் கிடையாது, ஐசியூலையும் கிடையாது, நார்மல் வார்டில் நல்லா தான் பேசின்னு கொண்டு இருந்துச்சு. அவன் கடைசியாக அந்த நேற்று இறக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ட் 4:30 மணி வரைக்கும் கூட அந்த பொண்ணு நல்லா தான் பேசிச்சு. ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று வந்து போட்டாங்க சார். போட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த பொண்ணு ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. சரிங்களா, அப்போயே தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி வேணும்னு கேட்டுது குழந்தை. தண்ணி குத்த கொஞ்ச நேரத்திலே வந்து தூக்கி போட்டுச்சு, அப்போயே இறந்துச்சு. சென்னை அடையாறு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண் 120 சவர நகைகளை கொள்ளையடித்ததாக வீட்டின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை அடையாரைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரது வீட்டில் வடிவு என்ற பணிப்பெண் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இதனிடையே தன் சொந்த ஊருக்கு செல்வதாக கூறி கடந்த மாதம் 26ஆம் தேதி வடிவு பணியிலிருந்து விலகி சென்றதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று இரவு தனது வீட்டின் பியூரோவில் இருந்த 120 சவர நகைகள் கொள்ளை போனதாக கூறும் ஐஸ்வர்யா பணிப்பெண் வடிவு மீது சந்தேகம் உள்ளதாக போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து சாஸ்திரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்தது. சென்னையில் இன்று மாலை நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 2822 ரூபாய்க்கும், சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 22,576 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எனினும் வெள்ளியின் விலை சற்று அதிகரித்துள்ளது. வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 44 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ பார் வெள்ளி 41,845 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் முடிவடைந்தன. எச்சரிக்கை நோக்குடன் செயல்பட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்க தொடங்கியதால் இன்று மாலை நிலவரப்படி இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 143 புள்ளிகள் குறைந்து 27,530 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 63 புள்ளிகள் சரிந்து 8,520 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் மேலும் கால அவகாசம் அளிக்குமாறு CBCID போலீசார் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து நாளை மறுநாள் முடிவு செய்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி காலை நடைபயிற்சிக்காக சென்றபோது ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் ராமஜெயத்தின் மனைவி லதா வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது CBCID விசாரணை அதிகாரி ஆஜராகி விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க மேலும் கால அவகாசம் வழங்குமாறு கோரினார்.
இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராமஜெயம் தரப்பு ஒவ்வொரு முறையும் சிபிசிஐடி போலீசார் இதையே கூறுவதாகவும், ஆனால் வழக்கில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இதனையடுத்து நீதிபதி ஏஎம் பஷீர் அகமது சிபிசிஐடி போலீசாருக்கு கால அவகாசம் வழங்குவது குறித்து நாளை மறுநாள் முடிவு செய்வதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு 150 கிலோ கஞ்சா கடத்த முயன்றதாக சென்னை அருகே கைது செய்யப்பட்ட நபர் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்திலிருந்து தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை வழியாக மதுரைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதியான புழலில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த மினி வேனை சோதனையிட்டதில் வேனில் 150 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வேனுடன் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் செல்வத்தை கைது செய்து சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து செல்வம் சிறுநீர் கழிக்க செல்வதாக கூறிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பரமத்திவேலூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாணவ மாணவிகளை கற்கள் வீசி தாக்கியதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட கந்தசாமி என்பவர் பள்ளி மாணவ மாணவியர்கள் உள்பட பொதுமக்கள் மீது கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரமத்தி காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததாக கூறி தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த பரமத்தி போலீசார் மனநலம் பாதிக்கப்பட்ட கந்தசாமியை மீட்டு பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அவரை காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நேயர்களுக்குள் மறைந்திருக்கும் செய்தியாளரை வெளிக்கொணர களம் அமைக்கிறது நியூஸ் 7 தமிழ். உங்கள் பகுதியில் நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை உங்களது மொபைல் போன் அல்லது வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்து அதை செய்தியாக்க தேவையான தகவல்களையும் இணைத்து அனுப்பினால் அதை ஒளிபரப்ப தயாராக உள்ளது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. உங்கள் பகுதியில் நடைபெற்ற விபத்துகள், சட்டவிரோத செயல்பாடுகள், விதிமீறல்கள் குறித்த புகார்கள், நீண்ட நாட்களாக நீடிக்கும் பிரச்சனை மற்றும் கோரிக்கை, வித்தியாசமான வழிபாடுகள், திருவிழாக்கள், பாரம்பரிய கலைகள் அல்லது தொழில்கள், சுற்றுலாத்தலம், தோற்றத்தில் அரியதான விலங்குகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் உங்கள் பகுதியின் தனித்தன்மையை விளக்கும் நிகழ்வுகள் என பலதரப்பட்டவற்றை செய்தியாக எடுத்து அனுப்பலாம். எதை ஒளிபரப்புவது என்பதை நியூஸ் 7 தமிழின் தொலைக்காட்சி ஆசிரியர்கள் குழு முடிவு செய்யும். உடனடியாக உங்கள் பகுதி நிகழ்வுகளை வாட்ஸ்அப்பில் 7708447077 என்ற எண்ணுக்கு வீடியோ மற்றும் அது தொடர்பான தகவல்களை அனுப்புங்கள். மாற்றத்தை விதைக்க நியூஸ் 7 தமிழுடன் இணையுங்கள்.